ஃப்ளவர்ஸ் அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பிகாஸ் ஆஃப் யூவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேடா, ப்ரீவியஸ் எபிசோடை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது, அதை பார்க்கலாம், இது புரியாது. ஸோ இப்போ அப்படியே நம்ம எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பேன், இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. அப்படியே உங்களுக்கு எதுவுமே ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸு இல்லை எனக்கு ஐஜியில் இல்லை டெலிகிராமில் எங்கேயாவது வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பிகாஸ் இது சயின்டிஃபிக்குங்கிறதுனால ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தா, ஸோ தட் நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன் வீடியோக்குள்ளே, ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா தயவங்க என் லேபு கொண்டு வரணும். ஆனால் சார் அது வந்து அவர் எப்படி இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் எங்கே ஒரு 10 ஃபீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். ஓகே 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 சார், எனக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா? நான் எப்படியாவது தயவங்க இங்கே கூட்டிகிட்டு வரேன். சரி ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த உதவி நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். சரி ஓகே, அகைன் சொல்கிறேன் 50 இல்லை சார், அதெல்லாம் ஓகே சார். நான் இன்னும் 2 டேஸில் அவன் எப்படி கூப்பிட்டு வரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படின்ட்டு ஜங்குக்கா ஒரு மாதிரி போகிற வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்டே போயிட்டுருக்க. போகிற ஜங்குக்கே ஹோபி ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் கண்ணில் ஒரு மாதிரி அவன் கண்ணே கலங்குது ஜங்குக்கு இதெல்லாம் சொல்லும்போது. ஸோ இவனும் இப்படியே லேபில் அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். அவன் பாடியில் சோலே இல்லாத மாதிரி நடந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி பிளாங்க் மைண்டு. அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. தேங்க காப்பாற்றணும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அப்படியே வண்டியெல்லாம் வந்து லைக் ஓரமாக போயா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறாங்க. அவன் அப்படி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக அப்படியே வீட்டு முன்னாடி போய் நிற்க, டே ஜங்கு, டே ஆலன், என்னடாச்சு? ஆலன் ரொம்ப டயர்டாக இருக்கு ஆலன், என்னால் முடியல. டேய் மச்சான், டேய் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஜங்குக் அப்படியே ஆலன் மேலே ஃபெய்ட் ஆயிடுறான். டே ஜங்குக், ஓ அப்படின்ட்டு இப்போ அப்படியே தண்ணிலாம் தெளிச்சு விட்டு எழுப்பி விடுறான். ஆலன், நம்ம ஒரு 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 விஷயம் பண்ணணும். என்னடா அது? நான் இப்போது பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன். என்ன ஹோபியவா? ஆமாம். என்ன சொல்லிகிட்ருக்க? அவனுக்கு நீ பார்க்க போன? அது வந்து ஹோபி சார்கிட்ட. ஜங்கோ, எனக்கு புரியலை, என்ன பண்ணி வந்திருக்க? ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஆலனா அப்படியே ஹோபிக்கு தான் கால் பண்ணுறா. ஹோபி அங்கே நடந்ததையும் சொல்ல, டீ தோறுவில்லையா அவனுக்கு என்ன மயிர் பண்ணிகிட்ருக்க? ஆலன், எனக்கு ஒரு வழி தெரியல ஆலன். ஆலன் கோவப்படாத ஆலன், எனக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். தேங்க எப்படியாவது அவரோட லேபுக்கு கொண்டு வரணும்டா. டீ மயிறு மச்சான், இடம் பேசிட்டு ஒரு உனக்கு டீ நீ செத்து பொண்ணு நான் என்ன பண்ணுவேன்? அது எனக்கு பரவாயில்ல ஆலன், எனக்கு தேங்க முக்கியம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண ஆலன். ஜங்குக்கு இங்கே பாடுறா, உனக்கும் எனக்கும் யாருமே கிடையாதுடா. சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வாழ்ந்தோம். ஆஃபனேஜில், அதுக்கப்புறமா இங்கே படித்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போ ஒரே இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கோம், ஒரே வீட்டில் இருக்கோம். டே எப்படா நான் எப்படி இருக்க ஒத்துப்பேன் நினைக்கிறேன்? மச்சான், நீ பண்ணாலும் நான் பண்ண விட மாட்டா, சத்தியமாக முடியாது. ஆலன், உனக்கு என்ன பிடிக்கும்ல ஆலன்? ப்ளீஸ் ஆலன், நான் உயிரோட வந்துடுவேன். ப்ளீஸ், எனக்காக நீ இருக்க, ஆனால் அவருக்காக யாருமே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போவே அவர்கிட்டயே லவ்வை சொல்லியிருந்தா, அவருக்காக நான் இருக்கேன்னு அவர்கிட்ட காமிச்சிருந்தா, அவருக்கு இப்போ இப்படியா இருக்காதில்ல. அவரு கூட நான் இருந்திருக்கணும் ஆலன். நான் நினச்ச எல்லாமே தப்பாக போயிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் லவ் அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரை நான் பார்த்துருந்துருப்பேன் ஆலன். அவருக்காக நான் இருக்கேன் இங்கே, ஆனால் அவருக்கு அது தெரியாதே ஆலன். ப்ளீஸ் ஆலன். அச்சா, என்னால் எப்படா முடியும்
மச்சான் ஆலன், எனக்காக நீ இருக்க, தேங்க இருக்கார், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஆனால் அவர் பாவம் ஆலன். டேய் சங்குக்கு மச்சான் ப்ளீஸ்ரா, உடனே டைம் எடுக்க முடியாது, எனக்கு டைம் வேணும், நான் முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு தானே விடு அப்படின்ட்டு ஆலனா அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் சோஃபாலே ஜங்குக்கு உட்காந்துருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1/2 hourக்கு அப்புறமா ஆலனா ரூமை திறந்துட்டு அப்படியே வரான். வா கிளம்பலாம். எங்கே? அதான் சொன்னியே தேங்காய் கூட்டு வரணும், அதுக்கு தான். ஆலன், அப்போது நீ ஒத்துக்கிட்டியா? அதான் சொல்கிறியே உன் மொத்த சந்தோஷம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி. நீ வருவ எனக்கு தெரியும். நீ பாரு அப்படி சொல்கிறேன், உனக்கு நான் இருக்கேன் சரியா? தேங்க்ஸ் ஆலன் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே இவங்களுக்கு கட் பண்ணி லைக் ஒரு ஆட்டோவில் தான் காட்டுறோம். இப்போது எங்கே போகிறது, எங்கே போகிறது என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும். சரி ஓகே, இப்போது தேங்க் சாரை நம்ம கடத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும், அவர் கூட யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி. அது எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த ரைட் கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல. ஸோ அந்த ஆட்டோ போய்ட்டு இப்போ ஒரு வீட்டு மேலே தான் ஸ்டாப் ஆகுது. இது யார் விடுறா, நான் சொல்கிறவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே இவங்க 2 பேரையும் கட் பண்ணி ஒரு வீட்டு சோஃபாவில் தான் காட்டுறோம். அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க அப்படியே உட்காந்துருக்க. டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு தான்டா உன்னை தம்பின்னு சொன்னேன், அதுக்காக நடு வீட்டில் வந்து உட்காந்துருக்க. அக்கா. டேய் ஜங்குக்கு வேணாண்டா, அந்த மாதிரி மட்டும் கூப்பிடாதடா. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், தேங்க்கு க்ளோஸாக இருக்கவங்க யாருன்னு மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும். டேய் கேஸில் பிடிச்சாங்க என் உயிரே போயிடும் தம்பி, புரிஞ்சுக்கோடா. அக்கா உன் தம்பிக்காக இது கூட பண்ண மாட்டியாக்கா, ப்ளீஸ்க்கா. ஓ இங்கே பாரு, தேங்க் சாருக்குன்னு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் பேர் மின்யோங்கி, அதான் நீ கூட அன்றைக்கி இடிச்சில்ல. ஆமாம் அவர். அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி பற்றிலாம் அவ்வளோவா கம்பெனியில் யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே 5-6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு அவங்க ஃபேமிலி பற்றி பெருசாக தெரியாது, அவர் மட்டும்தான் தெரியும். மின்யோங்கி அவர் இப்போ எங்கே இருப்பார்? இங்கே பாரு, என்னை மாட்டி வாங்கின மாதிரிலாம் அவரை மாட்ட முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆள்டா. ஆனால் ரோனாக்கா, எனக்கு இப்போது தேங்க்ஸ் சார் எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் அவரை காப்பாற்ற முடியும். என்னடா என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க. சரி யோங்கி சார் ஒத்துக்க மாட்டார் தான், ஆனால் அவருக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. என்ன வீக் பாயிண்ட்டா? என்ன வீக் பாயிண்ட்டு? அது வந்து அப்படின்ட்டு ரோனாவா அப்படியே கொஞ்சம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணான். ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆலனை பார்க்குறான். சாலனும் கையை பிடிச்சிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே ரோனா வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ஜங்குக்கா நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்படியே யாருக்கும் கால் பண்ணுறான். ஸோ அந்த பக்கம் ஆஃபீஸ்லையா அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கான் யோங்கி. ஹலோ யார்? அது வந்து என்னோட பேர் ஜங்குக். ஜங்குக்கா யார்? ரோனாவோட தம்பியா? ஐயோ இல்லை 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 இல்லை, நான் தம்பியில் சொல்லு. இல்லை அவங்க என் பக்கத்து வீட்டு அக்கா. சரி இப்போதைக்கு எனக்கு கால் பண்ணு. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். இங்கே பாரு, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, காலை கட் பண்ண. சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விளாண்டுட்ருக்கியா? நீலாம் கூப்பிட்டா நான் வரணுமா? இங்கே பாரு அகெயின் சொல்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், புரியுதா? அப்படின்ட்டு யூங்கியா அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஏடாச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்கிறாரா? அப்போது அகிம்சையெல்லாம் தூக்கி அடுப்பில் வச்சிரு, இதுக்கப்புறமா நம்ம பிளான் தான். ஆலன் அது சரிப்பட்டு வருமா? கண்டிப்பாக வரும்.
அப்படின்ட்டு இப்போ இவனுக்கு 2 பேரும் பேச. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா இவங்கியா எல்லா ஃபைலையும் செக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு நெக் பெயின் ஆகுது. ஸோ அப்படியே கிளம்புறான் வீட்டுக்கு. அவனோட காரை அப்படியே அன்லாக் பண்ணிவிட்டு காரில் ஏறி அப்படியே போக. ஸோ லைக் இப்போது சிக்னல் போடுறாங்க. ஸோ அப்படியே நிற்க அவன் மூக்குக்கு தான் ஏதோ ஒரு வாசனை வருது. ஸோ சைடில் பார்த்தா ஆக்சுவலாக இந்த ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே இறங்கி போயிட்டு அப்படியே சுட சுட முட்டை பப்ஸ் போட்டுட்ருக்காங்க. அது அப்படியே தலைமை வாங்கிட்டு லைக் காருக்குள்ளே ஏறுறான். இன்றைக்கி போய் கொடுத்து அசத்துறோம், அவ்வளோதான். நல்லா இருக்கே அப்படின்ட்டு இவங்கியா அப்படியே அந்த லைக் அந்த மட்டும் வாங்கிட்டு காரை ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ போயிட்டு இப்போ காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் அந்த முட்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். டேய் முட்டை பப்ஸே, முட்டை பப்ஸே, முட்டை பப்ஸே, எங்கே போட்டாவான்? முட்டை பப்ஸே, முட்டை பப்ஸே அப்படின்ட்டு கூப்பிட. இப்போ அப்படியே ரூம்க்கு தான் சவுண்ட் கேட்குது. ரூம்குள்ளே இருக்க இதோ வரேன் அப்படின்ட்டு இப்போ கையில் முட்டை பப்ஸோட ஒரு மாதிரி குச்சி இவங்கியா லைக் போயிட்டுருக்கான். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு என் முட்டை பப்ஸ், ஏய் என்ன பண்ணுற? இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், நீங்கள் என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான். டேய் இங்கே பாரு, எங்களை பேசணும், அதுக்கு எதுக்கு என் முட்டை பாக்ஸ் கழுத்தில் கட்டி வச்சுருக்கா? இங்கே பாரு, என்ன பேசினாலும் என்கிட்ட வா, அவனை விட்டுரு. நீங்கள் என்கிட்ட பேசுவேன்னு சொல்லுங்கள், நான் இவரை விட்டுடுறேன். யுங்கி என்ன இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே? இங்கே பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். பணம் வேணுமா இல்லை நகை ஏதாவது வேணுமா? எதை கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். ஆனால் அவன் முட்டை பாக்ஸு அவனை மட்டும் எங்களுக்கு பிடிச்சிடாத கொடுத்துரு, அவன் முட்டை பாக்ஸு எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் வந்தால் நான் கழுத்தை வெட்டிடுவான். ஏன்னா இல்லை நான் பக்கத்தில் வரல என் முட்டை பாக்ஸு அவனுக்கு எதாவது ஆச்சு. எனக்கு ஒரு 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 ஹெல்ப் வேணும், அதை நீங்கள் பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்ன வேணும் சொல்லு முதல்ல. அவன் கத்திரு. சரி ஹேண்ட்ஸ்அப், நான் ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். சாரி சார், நீங்கள் பேச மாட்டீங்கன்னா எப்படி பண்ண? டேய் யாரா நீ, ஏடா பண்ணிட்டுருக்க? உட போசு இங்கே வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமினாவை கூப்பிட்டுக்க. யோங்கி யார் அந்த சின்ன பையன் கழுத்துலாம் கத்தி வச்சுட்டுருக்கான்? எனக்கு ஒன்றுமே புரியலையே, அது எனக்கே புரியல. இங்கே வா நீ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படியே இப்போ சோஃபாவில் உட்கார வைக்க. ஆலனும் அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். 2 பேரும் திருத்துன்னு முடிச்சிட்ருக்கானுங்க. டேய் யாரா நீங்கள், ஏடா வேணும் உங்களுக்கு? அது வந்து எங்களுக்கு தயாங்க வேணும். என்ன தயாங்க வேணுமா? டேய் ஏன்னா கடைக்கு வந்து குச்சி முட்டை வேணும் கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க, புரியல. அது வந்து யோங்கி சார், நான் தயாங்க லவ் பண்ணுறேன். பண்ணிட்டு போ, அதுக்கு என்ன? லவ்னா லவ் பண்ணுறேன். இது இந்த லவ் பண்ணுறியா? ஆமாம். டே அவனே கோமாவில் இருக்கான், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அதை சொல்கிறா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்ல. அங்கே ஆலனா அப்படியே லைக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன தயாங்க கடத்த போகிறீங்களா? ஆமாம் சார், கடத்த போகிறீங்களா? இல்லை கடத்த போகிறோம். புரியலையே, நான் எப்படா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்? இதோ இப்போ தான் சார் ஒத்துக்கிட்டீங்கல்ல? டேய் நான் ஒத்துக்கவே இல்லையே. யோங்கி சார், நமக்குள்ளே என்ன சார்? அதான் கேட்குறேன், நமக்குள்ளே என்ன? சார் ஆக்சுவலாக இதோ இந்த பையனில் உருகி அவரை காதலிக்கிறா சார், காப்பாற்றணும்னு நினைக்கிறான், அது தப்பா? டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? வந்து என் முட்டை பப்ஸ் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இப்போ கடத்தணும்னு சொல்லிகிட்ருக்கீங்க. டேய் என்ன சின்ன பசங்க விளையாடுவாங்களே அந்த மாதிரி விளையாட்டா? சார் நான் உங்ககிட்ட சீரியஸாக சொல்கிறேன், தயாங் தான் சார் என்னோடய உலகம். அவர் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் வாழ முடியாது. ஸோ எனக்கு அவர் உயிரோட வேணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். இப்போது நான் அவரோட உயிரை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக எனக்கு அவர் வேணும். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்கள். டேய் எனக்கு புரியல, இப்போ என்ன பிளான் வச்சுருங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்ட்டு சொன்னோன்னா லைக் ஜாங்குக்கா அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் அவன் ஆலன்கிட்ட பேசுகிற எல்லாத்தையும். டேய் என்னடா சொல்லிகிட்ருக்கீங்க? இதெல்லாம்
என்ன எனக்கு புரியல. சார், அது எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். அவங்க மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும். டேய், இங்கே பாரு, எனக்கு புரியுது நீ சொல்கிறது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெண்டாக எனக்கும் அவன் திரும்பி வரணும்னு எல்லா ஆசையும் இருக்குது. அதுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எப்படிலாம் புரியல. வெறும் ப்ரேயர் மட்டும் எல்லாத்தையும் காப்பாற்றிடாது சார். ப்ளீஸ் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இத்தனை நாள் அவருக்கு எல்லோரும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் லைஃப்பில் என்னமோ நடந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. ப்ளீஸ் சொல்கிறீங்களா? சரி, ஓகே, சொல்கிறேன். எல்லாருக்கும் அவன் பெரிய கோல்டு சீவாவாக தெரிவான். ஆனால் அப்படி கிடையாது. அவன் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவன் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா அப்பா. என்னடா ஆச்சு? அப்பா இங்கே பாருங்கள், ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். ஓ, என்னோடய டேட்டை எப்போவுமே ஃபஸ்ட்டு தான். அப்பா எனக்கு கிஸ் கொடுக்கலையா நீங்கள்? கிஸ் மட்டும் என்ன, எங்கே பார்த்தியா நீ கேட்ட பொம்மை? ரிமோட் கார் தானே? ஆமாம். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும், போதும். அந்த புள்ளையை கெடுக்கிறதே நீங்கள் தான். ஏய், புள்ள ஆசையாக கேட்டால் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்குன்னு அப்பா நீங்கள் அம்மா பேச்சை கேட்காதீங்க, அம்மா எப்பவும் இப்படி தான் பண்ணிட்டுருப்பாங்க. நல்லா உங்கள் அப்பா பேச்சை மட்டும் கேளு, உருப்பிட்டுருவேன். என்னங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கிட்டு கொடுத்தீங்க, அவள் தான் உங்களுக்கு. ஏய் நீ போடி. அப்பா நான் இதை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுருவா. போ அப்படின்ட்டு அங்கே அவங்க அப்பா சொல்ல தயாங்க லைக் அந்த ரிமோட் கார்டு எடுத்துகிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஓடுறான். ஸோ ஓடி போயிட்டு அப்படியே ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறான். ஐயோ தாத்தா, சாரி தாத்தா, தெரியாமல் அடிச்சிட்டேன். ஏய் வா, உங்ககிட்ட பேசணும். சரிங்கப்பா, இதோ வரேன் அப்படின்ட்டு இப்போ தேங்காய் அப்படியே கூட்டி ஓடிடுற. தேங்கோட அப்பா தான் அப்படியே போகிறாங்க. லைக் அவங்களோட அப்பா, அதாவது தேங்கோட அப்பாவோட அப்பா, தாத்தா, சரியா? அவங்க மேலே அப்படியே போகிறாங்க. என்ன முடிவு எடுத்துருக்க? அப்பா நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லப்பா, அது அப்பா. டேய் இங்கே பாரு, எனக்கு இருக்க ஒரே வாரிசு நீ தான். அதனால தான் மொத்த சொத்தையும் உன் பேர் எழுதி வச்சுருக்கேன். நான் சொல்கிறத தான் கேட்பேன்னு. ஆனால் எவ்வளோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து மருமகன் உட்கார வச்சு இப்போது மொத்தத்தையும் அவளுக்கு எழுதி கொடுத்துருக்க. என்ன நினச்சிட்ருக்க? நான் இன்னும் அவளை ஏற்றுக்கலன்னு தெரிஞ்சே மொத்த சொத்தையும் எதுக்கு அவள் பேர் எழுதினேன்? அப்பா அது மொத்தமும் உங்களோடது கிடையாது, என்னோடய தாத்தாவோட சொத்து தானே இதில் இருக்குது. ஏய் என்னடா ஓரா பேசுகிற? இல்லைப்பா, அது எனக்கு தெரியும் என் ஒய்ஃபை உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் உங்களுக்கே தெரியும் அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஸோ என்னோட தாத்தாவோட சொத்தை நான் அவள் பேரில் மாற்றிட்டேன், அவ்வளோதான். சரி போ. அப்பா அது போ அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லலாம். அவங்க அப்பாவா அப்படியே வராங்க. எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, அது சும்மா பேச கூப்பிட்டாரு. இல்லைங்க, இந்த குடும்பத்துக்கு நான் வந்ததுலேருந்து உங்களுக்கும் நிம்மதி இல்லை, அவருக்கும் நிம்மதி இல்லை. என்னால் தானே எல்லாமே. ஏன்டி பேசிகிட்ருக்கேன்? என்ன பேசிகிட்ருக்கேன்? அப்போ தானே கிடையாது. அப்பா இங்கே வாங்கலாம், இது சூப்பராக ஓடுது, இங்கே வாங்க பசிக்கிறோம். இதை வரேன்டா அப்படின்ட்டு அங்கே அப்பா அப்படியே போக லைக் தாங்க லைக் அங்கே அழகாக அந்த வண்டியெல்லாம் ஓட்டிகிட்ருக்கான். அது ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சு அந்த மாதிரி விளாண்டுட்ருக்க பார்க்குறவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி மூட் அப்செட்டில் இருந்திருப்பார். பட் தேங்க பார்த்தோன்னே அப்படியே மூடு ஃபுல்லாக மாறிடுது. என்ன தேங்க்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? ஆமாம், அவனுக்கு உலகமே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் தான். அவங்க அம்மா கிட்ட கூட அவ்வளோ ஒட்ட மாட்டான். அவனுக்கு அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ எல்லாமே. அவன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு தடவை ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது என்னென்னு சரிமா எடுப்பான். அவங்க அப்பா அவன் கணத்தில் ஒரு கிஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. நல்லா படிப்பான். ஸ்கூலு காலேஜு எல்லா இடத்துலையும் அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். நான்லாம் அவ்வளோ படிக்க மாட்டேன், கூட வேணால் சுற்றிட்டுருப்பேன். ஒரு 12th படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கரெக்டாக அதே மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான்.
டேய் என்னடா அதுக்குள்ளேயும் போகிறா, இருடா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏய் உனக்கு தெரியும்ல, எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லனா எனக்கு தூக்கமே வராது. சரி போ போ, உனக்கு என்னப்பா, உங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸை விடவும். டேய் ஆமாடா, எனக்கு என் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், அதுக்கப்புறமா தான் நீங்கள்லாம் அப்படின்ட்டு கையில் லைக் அந்த கழுத்தில் மெடல்லாம் வாங்கிட்டு கையில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு தயங்க அவ்வளோ அவசரமாக அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். பார்த்தா வீட்டு முன்னாடி அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. லைக் பிளாக் கலர் கார்ஸ்லாம் அவ்வளோ நிற்குது. என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே தயவங்க மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா அவங்க அம்மா அப்பா அப்படியே ஃபோட்டோவாக இருக்காங்க. அம்மா அப்பா அம்மா என்னாச்சு ஆண்டி ஆண்டி அம்மா அப்பா தம்பி தம்பி ஒன்றும் இல்லைப்பா, அது இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா. என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஆண்டி? அப்பா 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 ஆண்டி ஆண்டி போய் தானே சொல்கிறீங்க? என்ன நான் பார்க்கல. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலையே ஸ்பாட்டை விட்டுப்பா. அது மட்டும் இல்லாமல் பாடி எல்லாம் லாரி டயரில் இல்லை 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 அப்பா அம்மா அப்பா அப்பா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கும்ப்பா. அப்பா அப்பா என்ன அப்பா இறந்து போயிட்டாங்களா? ஆமாம். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனோன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு காத்துட்ருக்கிறது ஒரு சோகமான செய்தின்னு. அன்னைக்கு தான் அவன் சிரித்த கடைசி நாள். இப்போது அவன் சூசைட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்களே, கிடையாது. அவன் தாத்தா ஒருத்தர் இருக்கா, அவன் தான் இத்தனைக்கு காரணம். என் மச்சானை கொலை பண்ண பார்த்தது எனக்கு நல்லாவே தெரியும். பட் நானும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு போவாங்கன்னு நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அன்னைக்கு நடந்திருக்கு. தாத்தா தானே, அது இருக்கு அப்படி. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு, அதாவது தயங்கோட தாத்தாவுக்கு தயங்கோட அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தயங்கோட அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. கேஸ்ட் மாற்றி மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப புவரான ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் எப்போவுமே காட்டிகிட்ருப்பார். பட் இப்போ வரைக்கும் சஸ்பிஷியஸாக இருக்கிறது தயங்கோட அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் தான் ஆச்சான்னு சொல்லி. அப்படியா? அப்போது அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணது அவங்க தாத்தாவா? இருக்கலாம். ஆக்சுவலாக அவங்க தாத்தா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, தேவங்களோட அம்மா பேரில் மொத்த சொத்தம் கிடையாது, தேவங்க பேரில் தான் இருக்குது. என்ன? ஆமாம். அவங்க அம்மாவுக்கு ஏதோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் அவங்க அப்பா பேரில் இருந்த மொத்த சொத்தையும் அவங்க அம்மா பேரில் எழுதி வச்சார். அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் அவங்க அம்மா மொத்த சொத்தையும் அந்த 5 வயசு பையன் மேலே எழுதி வச்சுட்டாங்க. அவங்க தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா இல்லைன்னா மொத்த சொத்தும் அவருக்கு வந்துடும்னு. ஆனால் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம், மொத்த சொத்தும் தேவங்க பேரில் இருக்குன்னு. அவன் 18+ ஆனோன்னா ஒட்டு மொத்தமாக மொத்த சொத்தும் அவன் பேருக்கு வந்துச்சு. அவங்க தாத்தா ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார் அவன்கிட்ட சொத்து கேட்டு. ஆனால் அவனோட அப்பா அம்மாவுக்கு அவனுக்காக கொடுத்தது அதுதான். ஸோ அதனால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவனும் ரொம்ப ஃபைட் பண்ணான். ஆக்சுவலாக தயம் நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி ரொம்ப கோல்டான பர்சன் கிடையாது. ரொம்ப துருத்துருன்னு நல்ல பையன். அவன் ரொம்ப மாறிட்டான். சொத்து மேலே அவனுக்கு ஆசை இல்லை. ஆனால் போகும்போது அவங்க அம்மா கொடுத்துட்டு போன கடைசி விஷயம் அது. அதனால் அவனால் அதை விட முடியல, அவங்க தாத்தாவாலையும் அதை விட முடியல. ஸோ இப்படி இங்கே இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? தயாங்கே தெரியாமல் தயாங்க ஒருத்தன் இவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அது அவர் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஐ தாட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே. ஏன்னா
அவன் லைஃப்பில் அவனுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கான். அவனுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி ஒருத்தன் அவனுக்காக இருக்கான்னு. நானும் தப்பு பண்ணிட்டேன். முன்னாடி அவர்கிட்ட போய் சொல்லியிருந்து இப்போது அவருக்காக நான் இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சரி, ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அவன் உயிரோட வந்தால் என்னை விட சந்தோஷப்பட போகிறது வேறு யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்காக நீ உன் உயிரையும் கொடுக்க துணிறேன்னு சொல்கிறியே, அதான் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு அவர் வரணும். கண்டிப்பாக நான் பொழைச்சிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே. என்னால் அவங்கக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. பட் இன்னொருத்தவர் இருக்கார், டேங்க்கு எல்லாமாவும். ஸோ அவர்கிட்ட போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சொல்ல. ஸோ யூங்கியா லைக் அவன் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே இவங்க கார் போயிட்டு லைக் ஒரு பெரிய ஆஃபீஸு அதுக்கு முன்னாடி தான் ஸ்டாப் ஆகுது. சங்குக்கா அப்படியே பார்க்குறான். இது கிம் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, இது உள்ளே வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு சாரை பார்க்கணும். யூங்கின்னு சொன்னால் தெரியும். ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே லைக் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நம்ம சங்குக்கு ஆலன் யோங்கி 3 பேர் தான் போகிறாங்க. சார் சார் ஹே மேம், என்னாச்சு இங்கே வந்திருக்கா? சார், அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யா 2 minutes. ஓகே சார் அப்படின்ட்டு இவங்க அப்படியே இங்கே உட்கார அந்த பக்கம் அந்த பர்சனாக கால் பேசிகிட்ருக்காங்க. யோங்கி சார், இவங்க யார்? இவங்க ஹாய் ஆரம். என்னாச்சு? இவங்க இவங்க ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, இங்கே எதுக்கு இப்போ திடீர்னு வந்திருக்கா? என்ன விஷயம்? தாங்க பார்க்க நீங்கள் வரவே இல்லையே, என்னாச்சு? எதுவும் கோவமா? பின்ன இருக்காதா? நான் அவங்ககிட்ட எவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். அவனுக்கு அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். நானும் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன். பட் நோ யூஸ், இரிட்டேட் ஆகுது. அது வந்து ஆக்சுவலாக இந்த பையன் பேர் ஜாங்கோ. ஹலோ சார். ஜாங்கோக்கா? யார் நீ? அது ஆக்சுவலாக ஆரம் சார், இவனுக்கு வந்து தேங்க ரொம்ப பிடிக்குமா, லவ் பண்ணுறானா? என்ன லவ்வா? அதுவும் தேவாங்கயா? ஆமாம். அப்படியா? ஆமாம் சார். சரி, அவன் தான் இப்போ கோமாவில் இருக்கானே, இப்போ எதுக்கு? எனக்கு ஆக்சுவலாக மீட்டிங் இருக்குது, நான் வந்து போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசியிருக்கான், ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இங்கே வராங்க, நீ தான் பார்த்துக்கணும், சரியா? அது வந்து சார் சொல்கிறத கேளுங்க சார். என்னாச்சு யோங்கி? அப்படின்ட்டு நம்ம யோங்கியா அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணா ஆரமா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க ஜாங்குக்க. ஏய், என்ன பேசுகிற? அது ஆமாம் சார், எனக்கு இப்போது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான் வேணும். தயவங்க நான் அந்த லேபுக்கு கூட்டிகிட்டு போகணும். டேமட், புரியல, என்ன சொல்லிகிட்ருக்க? இதெல்லாம் பாசிபிளா? பாசிபிள் தான் சார். நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணேன். இன்னும் இதை கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ப்ரூவ் பண்ணல. பட் அதுக்கான ஒரு இது இருக்குது. என்ன பேசுகிற? நம்ம அவ்வளோ செல்ஃபிஷ் கிடையாது. ஒருத்தன் உயிரை கொண்டு வர்றதுக்கு இன்னொருத்த உயிரை கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு க்ரஷ் மட்டும் தானே, நீ போ, அவனை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும். அவன் எனக்கு க்ரஷ் மட்டும் கிடையாது சார். நான் கண்டிப்பாக தயங்க கொண்டு வருவேன். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். சார், நானே நிறைய பேசிட்டேன், ஒத்துக்கல. ட்ரை பண்ணலாமே, தப்பு இல்லைல்ல? தயம் டேய், உனக்கே தெரியும்ல, அவனுக்கே இது தெரிஞ்சாலும் நம்ம 2 பேரையும் சும்மா விட மாட்டான். சார், எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் நமக்கு இப்போ தேங்க முக்கியம். அதோட அவங்க தாத்தா வேறு என்ன பண்ணுவானே தெரியாது. சரி, ஓகே. அவங்க லேபுக்கு கொண்டு வரணுமா? ஆக்சுவலாக நான் அவ்வளோ இதெல்லாம் யாரையும் நம்ப மாட்டேன், இன்க்ளூடிங் யூ. ஸோ நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். தென் உனக்கு கால் பண்ணுறேன். போங்க. சரிங்க சார். ஐ தாட் நம்பலாம். சார்,
என்ன பண்ணுற? அது அது வந்து நான் ஒரு டச்சப் பாய். ம், ஆமாம். ஐயும் மேம்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் டச்சப் பாய் ஒர்க் பண்ணுறேன். ஓ, ஓகே. நீ போ, வெளியே இருங்க, நான் வரேன். ஓகே சார் அப்படின்ட்டு சொல்ல அந்த பக்கம் ஜங்குக்கும் ஆளுன்னு கிளம்பிடுறாங்க. ஏய், பணத்துக்காக? ஐயோ சார், அப்போல்லாம் இல்லை. நானும் நிறைய பேசி பார்த்துட்டேன். அந்த பையனுக்கு தேங்காய் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ம், ஆமாம். சீரியஸ்லி பணத்துக்காலாம் இருக்காது. ஏன்னா அவன் இது வரைக்கும் பணத்தை பற்றி எதுவுமே பேசலை. ம், ஆனால் தேங்காய் தெரியாதுல்ல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு. ம், அவன் நம்மக்கிட்டே ஒரு தடவை சொல்லியிருக்கான் அவனுக்கு யாருமே இல்லைன்னு. நானே ஷாக்காக பார்த்தேன். இதில் வந்து எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு, நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக நமக்காக இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நமக்கு தெரியாட்டியும். சரி, ஓகே, நீ கிளம்பு. நான் கொஞ்சம் டீட்டெயில் கனெக்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இவங்கியா அப்படியே போக ஆரமாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. இவர்கிட்ட சொன்னால் ஓகே ஆருமா? ம், இவர் யார்? ம், தேங்கோட அப்பா. ஆ, தேங்கோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்பா மாதிரி. தேவனுக்கு என்ன நடந்தாலும் இவர் வந்து அங்கே நிற்பார். அவங்க அப்பா பண்ணதை இவரால் கூட நீ ஒத்துக்க முடியல. 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, சரி சரி. அவங்க இவரையும் அப்பான்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா பிடிக்கும் ரொம்ப அவனுக்கு. ஆ, ஓகே, போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போகிறாங்க. ஸோ இப்படியே இந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். ஆக்சுவலாக நம்ம யூன்மன் வீட்டில் தான் ஜங்குக்கும் ஆலனும் இருக்காங்க. ஸோ மார்னிங் பார்த்தோன்னா இந்த புடி. ஆ, இல்லை வேணாம். ம், புடி, இதில் என்ன இருக்குது? அது வாங்கிக்கோ. ஆக்சுவலாக ஜிம்மு நல்லாவே காஃபி போடுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாம், அவன் பேர் என்ன சொன்னான்? ஜங்கு. ஆக்சுவலாக சாரி, உங்கள் ஹஸ்பண்டு ஒத்துக்க மாட்டாருந்தா. பரவாயில்ல பரவாயில்ல. ஆக்சுவலாக அது ஃபன்னாக இருந்துச்சு தெரியுமா? அது சாப்பிட்டீங்களா? இல்லை சார், அவருக்கு கால் பண்ணாரா? இன்னும் இல்லை, பண்ணுவார். டைம் என்ன? 8:30, 9க்குள்ளே பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஓகே சார். சரி, எனக்கு ஒன்று சொல்லு. உனக்கே அவனை இவ்வளோ பிடிச்சிருக்கு? இந்த உலகத்தில் யாரையாவது பிடிக்கணுன்னா அதுக்கு காரணம் தேவையில்லை. ஓகே, இட்ஸ் ஓகே. காரணத்தோடவா உங்களுக்கு இவரை பிடிச்சிச்சு? ஆமாம்ல. டே ஜிம்மனு, உனக்கு அதுக்கு என்ன பிடிச்சிச்சு? தெரியாது. உனக்கு? தெரியலையே. ஆக்சுவலாக ஒருத்தவங்கள காரணமே இல்லாமல் பிடிக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான லவ். ஓ, புரியுது புரியுது சார். ஓகே சார். கண்டிப்பாக. ஓகே சார். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இவங்கியா அப்படியே காலை கட் பண்ணுறான். என்னாச்சு? அது ஒத்துக்கலையா? எசோ லக்கி, அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஆக்சுவலாக சார் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டார். ஏன்னோ 1 year ஆச்சு நான் அவர்கிட்ட பேசவே. அப்படியா? ஏதோ அவருக்கு நீ ஏதோ இன்னசென்ட்டாக தெரிஞ்சியா? அவனை நம்பலாமா? ஸோ தட் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாரு. போகலாமா? ஹாஸ்பிட்டலுக்கா? போகலாம். ஜிமன் போய்ட்டு வரோம். பார்த்துப்போ, அப்புறம் கால் பண்ண. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ சேஃபாரு. ஓகே பாய் அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம யோங்கி, ஆலன் அப்புறம் ஜங்கு 3 பேர் தான் கிளம்புறாங்க. சரி, இப்போ அப்படியே இதை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறோம். இந்தா, இதை நீ போட்டுக்கோ. இது உனக்கு ஓகேவா இருக்கும். பிளான் என்னன்னு சொல்லவே இல்லை. பிளான் இல்லாமல் போகிறது தான் பிளானு. அவ்வளோ பெரிய பிளான்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கே நிற்கிறானுங்களே தடி பசங்க, அவனுங்க அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது. அதனால் முட்டா பசங்க. ஸோ அவங்கள ஈஸியாக அமைச்சிடலாம். நீ என்ன பண்ணுறேன்னா டாக்டராக உள்ளே போய்ட்டு நீ இதை தள்ளிட்டு வந்துடு. சார் உள்ளே தான் இருக்காரு. நானும் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறேன். தென் சேஃப்டியாரு, பத்திரமாரு.
ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே யூங்கியா லைக் தாங்கிட்ட போயிடுறான். தாங்க அப்படியே பெட்டில் இருக்க. என்னாச்சு? ஓகேவா? ம் ஓகே சார், முடிச்சுட்டு வந்துட்டேன். சார் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு தேவங்க உயிரோடு வரணும், அது மட்டும் போதும். உனக்கு தெரியும்ல, இவனுக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல. எனக்கு இவன் மட்டும்தான் புள்ள. இவனை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். இதுதான் வழினா. ம் ம் ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் லைக் அங்கே இருக்க எல்லாத்தையும் லைக் கலட்டுறாங்க. அங்கே ஒரு டாக்டருமே இருக்கார். டாக்டர், இவ்வளோ தூரம் போகும்போது எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் கேரி பண்ணிக்கிட்டால் போதும். ம் ஓகே, தேங்க்யூ டாக்டர். அப்புறம் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் இப்போதைக்கு. எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவானுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எஸ் சார், ஷோர் சார், கண்டிப்பாக. எனக்கும் தேங்க்ஸ் சார், ரொம்ப பிடிக்கும். சேஃபாக இருந்தால் ஓகே தான். ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சொல்ல லைக் அந்த ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு லைக் அதில் தேங்க இருக்கான். அப்படியே வெளியே தான் வராங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஸ்கேன் எல்லாம் நேற்றே எடுத்தாச்சு. இங்கே நீங்கள் டாக்டரா? நான் டாக்டரா? ஒவ்வொரு 24 ஹவர்ஸுக்கும் 1 தடவை நாங்கள் அவரை செக் பண்ணணும், ஸ்கேன் எடுக்கணும். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, அது இவ்வளோ சீக்கிரமாக அகெயின் கூட்டி போகிறீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்ன? என்ன? இல்லை சார், ஒன்றும் இல்லை. நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அப்புறம் எல்லா ஸ்கேனையும் எடுத்துருங்க. சீக்கிரமாக சரியாகணும். ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தள்ளிட்டு போக அந்த பக்கம் ஆக்சுவலாக ஜங்க் தான் நின்றுட்டுருக்கான். அவனும் அப்படியே சேர்ந்தான் தள்ளிட்டு போயிட்டுருக்கான். நீ போ, சரி தலை அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் இன்னொருத்தனும் அவன் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்கேன் ரூம்குள்ளே இங்கே உள்ள அலௌட் கிடையாது, வெளியே வேண்டில்லைங்க அப்படின்ட்டு லைக் ஸ்கேன் ரூம்குள்ளே தள்ளிட்டு போயிடுறாங்க. டாக்டர், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குங்க? கூல். ஆக்சுவலாக இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ரூமுக்கும் 2 டோர் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த டோர் வழியாக நீங்கள் போனீங்கன்னா லைக் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஸ்டெய்ஸ் இருக்கும், சரியா? அதில் அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க. அங்கே ஒரு நர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஈஸியாக வெளியே போயிடலாம். தென் அங்கங்கே பாடிகார்டு நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக வேண்டியது உங்களோட பொறுப்பு. எனக்கு எதுவும் தெரியாது. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ட்டு லைக் இன்னொரு டோர் வழியா அப்படியே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டணும்னா லைக் அவன் அப்படியே தள்ளிட்டு போயிட்டு ஒரு படிக்கட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். யாரையும் காணுமே. டேய் சங்குக்கு, டேய் ஆலன், அங்கே வரா அப்படின்ட்டு. ஆலனா இப்போ அப்படியே வர? டேய் நான் பார்த்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறா லைக் பாடி கார்டு அப்படின்ட்டு. ஆள்னா டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறான். ஐயோ, இந்த பக்கமாக வராங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட் ஆன் பண்ணி அப்படியே உள்ளே போயிடுறான். என்னடா அது லிஃப்ட்டு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஸ்டெப்ஸ்லாம் நடக்கணும் போல இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு லைக் அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போக இப்போ அப்படியே மெதுவாக அந்த லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. அப்பாடா அப்படின்ட்டு மெதுவாக அந்த ஸ்ட்ரக்சரோட லைக் தாங்கக்கு தள்ளிட்டு வரான். இப்போ அப்படியே ஆலனும் ஜாயின் ஆகிருக்க 2 பேரும் எப்படியோ ஒரு வழியாக வெளியே கொண்டு போகிறாங்க. வெளியே அக்ஷரம் ஆம்புலன்ஸ் நிற்குது. அங்கே அப்படியே இவங்கியும் ஆரமும் ஒரு மாதிரி நிற்க இப்போ அப்படியே ஜங்குக் தான். ஓகேவா? ஓகே தான், உள்ளே அப்படின்ட்டு லைக் இப்போது அந்த ஸ்ட்ரக்சரை ஆம்புலன்ஸ்குள்ளே தான் அப்படியே பிட் பண்ணுறாங்க. சார் அகெயின் சொல்கிறேன், சேஃப்டி முக்கியம், சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஆரம் தான் லைக் கை கொடுத்துட்டு இப்போ அப்படியே அந்த ஆம்புலன்ஸ் தான் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ஹோபியோட லேபுக்கு தான் போகுது. ஸோ இப்போ அப்படியே அங்கே போக லைக் ஆலனும் அப்படியே ஹோபிக்கிட்ட தான் நினைக்கிறான். ஹோபி, ஆக்சுவலாக ஆலன், எனக்கு தெரியும் நீ என்ன கேட்க போகிறேன்னு. அகெயின் சொல்கிறேன், ஜங்குக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் சார் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு லைக் ஜங்குக்கா அப்படியே தேவங்க தள்ளிட்டு வர. ஹோபியா ஆக்சுவலாக தேவங்க பார்க்கவே இல்லை, ஜங்க மட்டும் தான் பார்க்குறான். சார் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். அண்டு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, பட்
தேங்க்ஸ் சார், எப்படியாவது வந்துடணும். அவருக்கு எந்த பெயினும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் அவருக்கு கண்ணு முழிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு. வேறு எங்கேயும் சைன் பண்ணணும்னு சொன்னீங்களே, கொடுங்க சார், நான் சைன் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இந்த தண்ணி குடி. இல்லை சார், தண்ணி குடி அப்படின்ட்டு சொல்ல, எப்படி ஜாங்குக்கா லைக் தண்ணி குடிக்கிறான். எல்லாம் சேஃப் தானே, இங்கே பாரு, ஒன்று நம்பி தான் அதுக்குள்ளே இறங்கியிருக்கேன். சார், அந்த பையனை பார்த்தா தப்பாக தெரியல சார், எனக்கு என்னமோ ஓகேன்னு தோணுது. ஏன்னா அவன் தேங்க்ஸ் உயிரோடு இருக்கணும்னு நம்ம விட அதிகமாக ஆசைப்பட்றான். ஸோ சரி, ஓகே. ஹாய் ஹாய் நீங்கள் ஹாய், மை நேம் இஸ் ஆரம், தேவோட அப்பா. ஓ ஓகே சார். தென் என்ன பிளான்? எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. சயின்டிஸ்ட் ரைட்? ஆமாம் சார், சயின்டிஸ்ட். ஓகே, தென் வாட்ஸ் த பிளான்? கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பிகாஸ் எனக்கு இப்போ சொன்னது எதுவுமே புரியல. எப்படி ஒருத்தவங்க மெமரிக்குள்ளே போக முடியும்? எஸ் சார், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருமே வாங்க அப்படின்ட்டு லைக் தேங்க ஒரு பிளேஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லைக் ஒரு சோஃபாவில் எல்லோரும் உட்காராங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நான் கொடுக்க போகிற எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேண்டசி ஸ்டோரி. இதுக்குள்ளே வந்து இந்த லாஜிக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இருக்கிற பேரலல் யூனிவர்ஸில் நம்ம வைக்கிறது மட்டும்தான் இது, சரியா? ஸோ தட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் ஆர் கமெண்ட், ஓகே? ஆக்சுவலாக இப்போது இவர் கோமாவில் இருக்கார். கோமாவில் இருக்கும்போது அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவில் தான் இருக்கும். கோமாவில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு இன்னும் யாருமே மருந்து தயாரிக்கலை. அது முடியவும் முடியாது. பிகாஸ் கோமாங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு ஸ்டேஜ். ஸோ அதுக்குள்ளே போனவங்க அவங்களாம் வந்தால் மட்டும்தான் உண்டு. மருந்து கொடுத்து க்யூர் பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கோமாவில் இருக்கவங்க அவங்க நினச்சா மட்டும்தான் கண்ணு முழிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்துட்டு, நமக்காக ஒருத்தவங்க வெளியே இருக்காங்க, நம்ம கண்ணு முழிக்கணும், நமக்கு கண்ணு முழிச்சு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வில் பவர் சொல்லணும். அப்போ தான் அவங்க கண்ணு முழிப்பாங்க. தேர்டு விஷயம், அந்த மாதிரி ஒரு வில் பவர் அவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணு முழிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆக்சுவலாக தேவங்கன்னு இந்த வேர்ல்டில் யாரும் கிடையாதுன்னு அவன் நினச்சிட்ருக்கான். ஸோ அவன் கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸாக்ட்லி சார், இதுதான். இப்போது ஆக்சுவலாக நான் இன்னும் ஃபுல்லாக இந்த ரீசர்ச்சை முடிக்கலை. என்ன? ஆமாம், ஃபுல்லாக முடிக்கலையா? அப்படி எப்படி சார்? அவர் ஃபுல்லாக முடிக்கலை, ஆனால் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆவார். டேமட், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃபுல்லாக ரிசர்ச்சை முடிக்காமல் எப்படி நான் தேங்க் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? அதை கொடுக்க முடியாது சார். சார் சார், கோவப்படாதீங்க சார். ஆக்சுவலாக இவர் இதுக்கு முன்னாடி 2-3 ப்ராஜெக்டை ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இப்போது அவருக்கு இன்னும் கரெக்டான ரெகக்னேஷன் கிடைக்கல. இல்லைனா அவர் இதையும் இப்போது சக்ஸஸ் பண்ணியிருப்பார். நான் இவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன் சார். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். மிஸ்டர் ஜாங்கோ, உங்களால் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியும், ஆனால் என்னால் என் தேவங்க வச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஆக்சுவலாக நான் இன்னும் முடிக்கலை தான், பட் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஹோப் இருக்குது சார். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். நானும் இந்த பையன்கிட்ட வேண்டாம் தான் சொன்னேன், ஆனால் இவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் அவன் என் காலில் வந்து கெஞ்சிட்டான். எங்கே பாரு சார், ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க, தென் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, சொல்லு சார். ஆக்சுவலாக இப்போது நான் பண்ண போகிற ப்ரொசீஜரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. தயாங் சாரோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவில் இருந்து அவருக்கான ஒரு யூனிவர்ஸ் லைக் பேரலல் யூனிவர்ஸில் அவருக்கான ஒரு லைஃப்பை செட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கண்ணு முழிக்க மாட்டார். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம இன்னும் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு தான் இருப்போம். அது ரியலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜங்குக்கை கோமாவுக்கு அனுப்பி அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது இவனோட சப்கான்ஷியஸ் மைண்டை தயாங்கோட மைண்டோட சேர்க்க போகிறேன். வாட்? இம்பாசிபிள். அது எப்படி முடியும்? சயின்டிஃபிக்காக எல்லாம் முடியும் சார். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராசஸ், பட் 50-50 சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர் கண்ணு முழிப்பார்,
முழிக்கும்போது அவருக்கு மெமரி லாஸ் கூட ஆகலாம், பட் கண்ணு முழிப்பார். மெமரி லாஸ் ஆனால் அதை விட சந்தோஷப்படுறவன் வேறு யாரும் கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். பட் உயிருக்கு நோ சார். ஆக்சுவலாக அவர் பேரலல் யூனிவர்ஸில் அவருக்கான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் நம்ம எழுப்ப போகிறோம், தட்ஸ் இட். அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஓ ஓகே, தென் இந்த பையன் சார் கோமாவில் இருக்க பையனை எழுப்புறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உயிரோட நல்லா இருக்க ஒரு பையனை கோமாவுக்கு அனுப்பி அது மூலியமாக அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிறது இவருக்கு தான் ரிஸ்க்கு, அவருக்கு கிடையாது. அது ஓகே, தென் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சீக்கிரமாக ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? சார் வேறு என்ன டவுட் இருக்கா? இருக்குது. என்ன சார்? எனக்கு இப்போது என்ன டவுட்னா, ஆக்சுவலாக இவனோட மெமரியை என் தேவங்களோட மெமரியோட கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவனோட மெமரியோடு அங்கே போனான்னா அப்போது ரியாலிட்டியில் இவன் எப்படி இருப்பான்? எப்போ கண்ணு முழிப்பான்? கண்ணு முழிச்சிட்ருப்பானா? இந்த அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சார். ஆக்சுவலாக தாங்க பற்றி நான் சொல்லிட்டேன், இப்போ ஜாங்க பற்றி சொல்கிறேன். இவனை கோமாவுக்கு அனுப்பி தான் நான் பேரலல் யூனிவர்ஸ், அதாவது தேங்கோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அனுப்ப போகிறேன். ஸோ அப்போது இங்கே இருக்க ஜாங்கோ கோமாவில் தான் இருப்பான். கண்ணு முழிக்க மாட்டான், வாய் பேச மாட்டான், எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஃப்ளூட்ஸ் போயிட்டுருக்கும். தேங்க்கு எப்படி இப்போது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோ அதே ட்ரீட்மெண்ட் ஜாங்குக்குமே போகும். இவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தேங்கிட்ட போயிட்டான்னா அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறது ரியாலிட்டியில் இவனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். என்ன புரியல? ஆக்சுவலாக இவனோட மெமரி பவர் தானே அங்கே போகுது. பட் அந்த யூனிவர்ஸில் அவனுக்கு ஏதாவது காயம்பட்டாலோ பெயின் ஆனாலோ ரியாலிட்டிலையும் அது இம்பேக்ட் ஆகும். தாங்க அப்படி கிடையாது, பட் ஜங்குக்கு ஆகும். பிகாஸ் அது நேச்சுரல், இது ஆர்டிஃபிஷியல். ஓ ஓகே, தென் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது கோமாவில் இருக்க தேங்கோட மெமரிக்குள்ளே ஜங்குக்கோட மெமரியை அனுப்ப போகிறோம். அந்த மெமரிக்குள்ளே இருக்க தேங்க எழுப்பி ஜேகே கூட்டிகிட்டு வர போகிறான். தட்ஸ் இட். ஓகே. அப்புறம் ஜங்கு, இது உனக்கு இங்கே பாரு, உனக்கு 3 months மட்டும்தான் டைம். டாக்டர் சொன்னவனுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அந்த 3 monthsக்குள்ளே தான் கண்ணை முழிச்சா மட்டும்தான் அவன் இருப்பான். இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரைன் டெட் கன்ஃபார்ம். நான் கூட செக் பண்ணிட்டேன். இல்லை 3 monthsக்குள்ளே நான் 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 கண்ணு முழிக்க வச்சிருவேன். இங்கே பாரு, ரியாலிட்டி கிடையாது அது. அது ஜஸ்ட் ஒரு ஹாலுசினேஷன் ஆர் இல்யூஷன் ஆர் சம்திங் எல்ஸ். அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நீ போன விஷயத்த மட்டும் மறந்துடாத. அங்கே என்ன எப்படி இருக்கோ தெரியாது. பிகாஸ் அது தயாங்கோட ஒரு வேர்ல்டு. ஓகே ஓகே தானே? நீ கான்ஃபிடன்ஸாக இருக்கியா? யா ஐம் ஓகே. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா கோ ஹெட். ஓகே. டே ஜங்குக்கு, ஆலன் நான் ஓகே தான்டா. அது எப்பட்றா அது வந்து என்னாச்சு? எதுக்கு அலற? டே நைட்டு தூங்கும் போது ஒன்றா தூங்கிருக்கும், எந்திரிக்கும் போது ஒன்றா தாண்டா இருப்போம். போ, தனியாக விட்டு போகிற பயமாக இருக்குடா. ஆலன் ஒன்றும் இல்லை, நான் தாங்க காப்பாற்ற போகிறேன், வந்துடுவேன். ஜங்கு பாரு, எனக்கு நீ மட்டும் தாண்டா ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்து. டே சீக்கிரமாக வந்துடு, எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கா ஆலனை ஹக் பண்ணிக்கிறான். பிகாஸ் அவனுக்கு பிரியக்கூடாது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆலன் பார்த்துக்கலாம், என்னை நம்பு. ஹோபி உன்னை மட்டும்தான் நம்பி என் ஃப்ரெண்டு இதுக்குள்ளே விடுறேன், மற்ற யாருன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். இங்கே பாரு, நான் இப்போ எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி என் ஜங்கு என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? சரி ஓகே. ஜங்கு அது பக்கத்தில் இருக்க பெட்டு, அதில் போய் படுத்துக்கோ. ஓகே. போகிறேன் ஆலன், போகிறேன். ஒன்றும் ஆகாது, நீ திரும்பி வந்துடுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கா இப்போ அப்படியே போகிறான் பெட்டுக்கிட்ட. சார், ஆரம் சார். என்ன விஷயம்? அது தேங்க் சார் கிட்ட நான்
பேசலாமா? ம், பேசு. இன்ன வரைக்கும் நீ பேசுனது இல்லையா? பக்கத்தில் கூட பார்த்ததில்ல. என்ன சொல்கிற? ஆமாம். ஏய், போய் பேசுப்போ. தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜங்குக்கா மெதுவாக தேம் பக்கத்தில் போயிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ தேங்க்கு அங்கங்கே டியூப்ஸு நிறைய இருக்குது. ஸோ இப்போ அப்படியே மெதுவாக தேங்க் கிட்ட போயிட்டு லைக் அவன் காது கிட்ட தான், உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத தயம், உனக்கு நான் இருக்கேன் உனக்கு. என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாற்றுவேன். என் ஜங்குக் இருக்கா உனக்கு? யாருமே இல்லைன்னு உன்கிட்ட யார் சொன்னது? நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றுவேன். நீ உன் கண்ணை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்குள்ளே நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னால் அதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது ஆக்கி நம்ம மீட் பண்ணுவோமா இல்லையான்னு. ஆனால் இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். தயம், அகெயின் மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் எனக்குள்ளே எப்போவுமே நீ இருப்பேன். நான் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும். ஆக்சுவலாக 5 வருஷமா எனக்குள்ள நீ இருக்க, இனிமேலும் இருப்ப. ஐ லவ் யூ. என்னோட ஹார்ட் கடைசி வரைக்கும் உனக்காக மட்டும் வெயிட் பண்ணும். அது ஸ்டாப் ஆகிற சுச்சுவேஷன் வந்தாலும் அது உனக்காகனா எனக்கு சந்தோஷம். சீக்கிரமாக கண்ணை முடிச்சிடுவேன். ஐ லவ் யூ தயம். ஐ லவ் யூ. உனக்கு நான் இருக்கேன். எல்லாமாவும் நான் இருக்கேன். ஐ லவ் யூ அப்படின்ட்டு இப்போ அப்படியே மெதுவாக லைக் நிமிர எங்கள் தயம் லைக் எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே இருக்கான். ஏய் ஜங்குக், நான் ஓகே தான். சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்டாக இல்லை, ஒரு நார்மல் ஹியூமனாக சொல்கிறேன். கண்டிப்பாக உன்னோட லவ் அவனை திரும்ப கொண்டு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக்கா இப்போ வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க பெட்டில் படுக்கிறான். சங்கருக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது எனக்குலாம் கண்ணில் அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு. ஸோ தயம் சாரி ஜங்குக் லாஸ்ட்டாக ஒரு அழகான ஸ்மைலோட அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிறான். இங்கே பாரு ஜங்குக், நீ இப்போது தயாங்கோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே இருக்க. அது ரியாலிட்டி கிடையாது. அங்கே நீ தயாங்க எழுப்புறதுக்காக தான் போயிருக்க. இன்னும் 3 மாதம் தான் உனக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீ தயாங்க எழுப்பணும். அது ரியாலிட்டி கிடையாது, ஜஸ்ட் அ இல்யூஷன். ஜாகியா ஜாகியா ஜாகியா, என்னாச்சு? இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க சார்? ஏண்டா உனக்கு பிடிச்சா போன் வீட்டா? எவ்வளோ மாதிரி பார்க்குற? தயம் தயம் தயாங்தான். ஏய் என்னாச்சு? கெட்ட கனவு கண்டியா என்ன? அதுக்கு தான் சொன்னான் சீக்கிரமாக தூங்கணும். எங்கே கேட்ட? நீயும் தூங்கலை, என்னையும் தூங்க விடலை. சரி ஓகே, இந்த அப்படி. குட் மார்னிங் மை ஸ்வீட்டஸ்ட் லவ். லவ் யூ. சீக்கிரமாக கிளம்பு, ஆஃபீஸ் போகணும்ல. ஏய் என்னாச்சு? மார்னிங்கே என்ன வேணுமா?
ஓகே ஓகே. ஆக்சுவலாக இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டு வந்துட்டு சூன் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே. தென் கமெண்ட் முக்கியம். கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. அண்டு கண்டிப்பாக சூன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால தான் கொடுக்க முடியல. சாரி. தென் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக கமெண்ட் வந்து எனக்கு நிறைய பேரோட ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். நான் ரிப்ளை பண்ணலன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா, கமெண்ட் முக்கியம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் ஓகே, ஃப்ளவர்ஸ் சராமிதா.